உங்களை காத்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், திடம் கொள். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை இந்த விசுவாசத்தோடு இந்த வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் பேசுவாராக, என்ன திடப்படுத்தினீரே என்றீரே. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உமக்கு சமாதானம் உண்டாவதாக, திடம் கொள் என்றார். பிரியமான பிள்ளைகளா, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக இருப்போம்னா கர்த்தர் நமக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை திடம் கொள். ஏதோ ஒரு இடத்துல நம்ம பயப்படுறோம்ல, ஏதோ ஒரு இடத்துல. நீங்க பாருங்க, தானியேல் எப்படிப்பட்டவருங்கிறது நமக்கு தெரியும். தானியேல் எப்படிப்பட்டவருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த தானியேலும் பயப்படக்கூடிய காரியம் ஒரு வாழ்க்கையில நடந்திருக்கு. அங்க தேவன் திடன்கொள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். யார்கிட்ட பேசுறாங்க? தானியேல் கிட்ட பேசுறாங்க. இதே தானியேல் எப்படிப்பட்டவருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி தெரியும்? சிங்க கெபியில போடப்பட்ட பொழுது கூட பயப்படாம இருந்த தானியேல். நம்மவா இல்லையா? 1ஆம் அதிகாரத்தை நம்ம அழகா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, ராஜாவுக்கு பிடித்தமான உணவுகளை இந்த பிள்ளைகள் அடிமைத்தனம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அங்கே தைரியமா போய் என்ன சொல்றாரு, அந்த சேவகர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, தலையாளிக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நாங்க ராஜா சாப்பிட்ற உணவை நாங்க சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு உண்டான ஒரு உணவு இருக்கு, அதை நீங்க 10 நாள் கொடுங்க, எங்க முகப்பொழிவு இல்லாம போச்சுன்னா நாங்க உங்களை ஃபாலோ பண்றோம்னு சொல்றாரு. எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும். அடிமையாய் போன இடத்துல, பிடிக்கப்பட்ட இடத்துல, அந்த இடத்துல ராஜாவினுடைய உணவு வேணாம், எங்களுக்கு உண்டான உணவு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ தைரியம் இருக்கும் தானியேலுக்கு. தேவப்பிள்ளைங்களை, இன்னைக்கு ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்குள்ள வரும் பொழுதோ இல்லை கர்த்தரோடு இடைப்படும் பொழுதோ நமக்கு தைரியம் நிறைய இருக்கும். ஆனால் நாளடைவில் அந்த தைரியங்கள் சில வேளையில் சோர்ந்து போகிறது. எலியா ஓடின ஓட்டம் ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டதினாலே திடனற்று போனவனாய் சூரச் செடியில் போய் விழுந்துட்டான். அப்போ இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு பயம் எப்படிப்பட்ட விதத்தில் வருது? பார்க்கறதுனால வரும், சில பேருடைய வார்த்தையை கேட்கறதுனால திடனற்ற நிலைகள் அவர்களுக்கு வரும். சொப்பனத்தினால ஒரு திடீர்னு ஒரு பயம். இந்த வசனத்துல பார்த்தோம்னா 7-8 அதிகாரங்களை பார்க்கும்போது தானியேலுடைய சொப்பனத்தினால தானியேலுக்கு திகில் உண்டானபடியினார். ஏன்னா அந்த சொப்பனத்தை காணும்போது தனித்தவனாய் அவன் இருந்துட்டான். தனி ஆளா இருக்கும்பொழுது சில வேளையில பயம் வரும். நம்ம வீடு தான் வச்சுக்கோமே, நம்ம வீட்டில் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோன்னா திடீர்னு ஒரு பயம் வருமோ, ஒரு சத்தத்தை கேட்கும் பொழுது. அப்போது பிள்ளைகளுக்கு நிறைய விதத்தில் பயங்கள் வர காரணம் இந்த உலகத்தில் நிறைய இருக்கு. ஆனாலும் தேவ பிள்ளைகளை நாம் ஒன்று செய்ய வேண்டும். நாம் திடனற்றவர்களாக இல்லாதபடிக்கு திடன் கொண்ட பிள்ளைகளாக இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் அது தெரியாது. வியாதியினால, கடன் பிரச்சனையினால, எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற பயத்தினால திடனற்று போயிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் திடன்கொள். அடுத்த வருமானத்துக்கு எதுவுமே இல்லை, ஒரே ரொட்டேஷன் பண்ணியே வாழ்க்கை ஓடுதா, பரவாயில்ல, நீ திடமனதோடு தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாய். ஆனால் உன் நிலை நன்றாக மாற்றும்படியாய் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் சத்துருவோட வேலை என்ன தெரியுமா? நீங்க கொஞ்ச நாள் சிரிச்சிங்கன்னா 10 நாள் சிரிச்சதுக்கு என்ன சொல்றது, 20 நாள் அழுது இருக்கிறீங்கன்னா அப்படிப்பட்ட சூழல் குடும்பத்துல உருவாயிருக்கக்கூடும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்க வெளியில போயிட்டு வந்திருப்பீங்க சந்தோஷமா, ஆனா திடீர்னு என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாது, பிரச்சனை வந்திருக்கும். அப்போ திடனற்ற நிலைகளை கொண்டு வருவது சத்ருவோட வேலை. ஆனால் திடனற்ற நிலையில நீங்க போகாதபடி பாதுகாப்பது இயேசுனுடைய வேலை. அல்லேலூயா. அப்போ உங்களை பாதுகாக்க ஒருவர் உண்டு. அப்போ இன்னைக்கு எதனால நாம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பயம் வருதுன்னா, எதிர்காலத்தை நினைக்கும் போது பயம் வருது, சரியான வேலை இல்லைன்னும் போது பயம் வருது,
ஏற்ற துணை நமக்கு இல்லைன்னும் போது பயம் வருது. என்ன ஆகும், நான் என்ன ஆவேன் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது பயம் நமக்கு வருது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், திடனற்ற பிள்ளைகளாய் நீங்க இருந்தாலும் நான் உங்களிடத்துல வந்து உங்களை பலப்படுத்துவேன். எடுத்து வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். அல்லேலூயா. அங்க வந்து துணை நின்றேன் அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறப்பனா பக்கத்துல வந்து நிற்கிறார்னு அர்த்தங்க. இன்னைக்கு உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க எண்ணிக்கொள்ளுகிற இந்த வேளையில இயேசு நாமத்தை கொண்டு சொல்றேன், யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருவர் உங்களோடு உண்டு, அது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உங்களோடு உண்டு, அவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருப்பார். மார்த்தாலும் மரியாளும் தேவன் வரும்போது ஒரு காரியம் கேட்பாங்க, நீங்க எங்களோட இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். வாசிக்கிறோமா? நீங்க என்னோட இருந்தீங்கன்னா என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். அழுகையோட சொல்றான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க, தேவ பிள்ளைகளோடு தேவ பிரசன்னம் இருந்ததுன்னா அவன் என்னைக்குமே பயப்படுகிறவனா இருக்கவே முடியாது. புரிஞ்சுதா? உங்களோட என்னோட தேவ பிரசன்னம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பயப்படுகிறதற்கு, நம்மை நெருக்குவதற்கு காரியங்கள் வந்தாலும் பயம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்குது. அப்போ தேவ பிள்ளைங்க இந்த நாள்ல என்ன கேட்கணும்னா, தேவனே உம்முடைய கிருபையும் உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் எங்களோட இருக்கணும். அவ்வளவுதான். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் தேவ பிள்ளையோட இருந்துடுச்சுன்னா அவன் எந்த சூழ்நிலை என்னன்னாலும் பயப்படவே மாட்டான், திடமனதோடு இருப்பான், திகிலுக்கு போகவே மாட்டான். அப்ப மார்த்தாலும் மரியாளும் என்ன கேட்கிறாங்கன்னா, தேவனே நீர் எங்களோடு இருந்திருப்பேன் ஆனால் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே. அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? யார் கூட இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க? கர்த்தர். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கிறோம்னு எதிர்பார்க்கிறோம்? மனுஷியை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இல்லை? நல்லதுதான். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு துணைகளையும் நமக்கு பலத்தையும் கொடுக்கறது மனிதர்கள் மூலியமா தான். ஆனால் அதற்கு மேலாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு, தேவன் என்னோடு இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லி ஊர்ஜிதப்படுத்துவீர்களே ஆனால், நீங்கள் திடனற்ற நிலையில இருக்கிற இந்த வேளையில என் தேவன் என்னோடு, சேனைகளின் தேவன் என்னோடு உண்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் திடனற்று போன உங்களை பலனுள்ள பிள்ளைகளாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களே, சோர்ந்து போகாதீங்க. பிள்ளைங்களே, ஒரு காரியம் மட்டும் புரிஞ்சுக்கிங்க, இந்த உலகம் நம்மளை பயமுறுத்த இருக்கும், ஆனால் தேவனும் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைங்களே, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிற காரியம், நீ திடம் கொள், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். உனக்கு ஏன் பயம் வருது? நிலையான வருமானம் இல்லை, நிலையான சந்தோஷம் இல்லை, நிலையான சூழ்நிலை இல்லை, நிலையாய் உன்னால உன் காரியத்தை நாளைக்கு என்ன செய்யணுன்ற ஒரு டிசிஷன் கூட எடுக்க முடியாத நிலையில்லாத சூழ்நிலை உழண்டு கிடக்கிறதுனால தான் உன்னுடைய திடன் பலனற்று போனதா இருக்கிறது. ஆனால் நிலையானவராகிய கர்த்தரை நீ தேடி செல்வாய், ஆனால் உன் நிலையற்ற பலனை நிச்சயமாய் பலனுள்ளதாய் மாற்றி திடம் கொள்ள வைத்து உன்னை வாழ செய்து அதிசயங்களை காண செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எலியா ஓடி போனாருங்க. எதுக்கு? நான் கேட்டதினால. சில வேளையில சில மனிதர்களுடைய வார்த்தை நம்மளை என்ன பண்ணும்? முடிச்சிடும். சில வார்த்தைகள் நம்மளை பயமுறுத்திடும். தீர்க்கதரிசி தான் அவர். ஏன் திடனற்று போனார்? தேவ பிள்ளைங்களை ஏன் திடனற்று போறாங்க? ரெண்டு காரியத்தை தான் பார்க்கணும். ஒன்று, சொப்பனத்தினால தீய கனவுகள்லாம் வந்து திகில் அடைஞ்சிருக்கிறோமா? சொப்பனை பார்க்கறதுனால பயம் வரும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்த்துருவோம், யாருக்கோ நடந்ததை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணலாம், ஐயோ இது எனக்கு நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கும். யாருக்கோ நடந்தது, நமக்கு நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது, ஆனால் பார்க்கறதுனால நமக்கு பயம் வந்துடும். இன்னொன்று, துர்ச்செய்திகளை கேட்கறதுனால பயம் வரும். அங்கே பார்க்குறோம், எலியா அழகா அந்த செய்தி அந்த மனுஷிக்கு பயந்ததுனால ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடினவர் பயந்து போய் அங்கே போய் படுத்துட்டார். ஆனால் ஆண்டவர் லேசுப்பட்டவர் இல்லைங்க.
உன்னை ஒரு ஓட்டத்துக்காக தெரிந்து கொண்டார்னா அவர் நாமம் உன்னை மகிமை அடைய செய்யும்படியாய் உன்னிலே மகிமை அடைய வேண்டும் என்றால் நீ எத்துணை நிலையில சோர்ந்து போய் கிடந்தாலும் உன்னை தட்டி எழுப்ப அவர் வருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இவன் பார்வை குருடாய் வந்ததுக்கு இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்கும் பொழுது அங்க தேவன் சொல்லுகிறாரு, என் நாமம் இவனிலே மகிமை அடையும்படியாய் நான் இவனை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலையில் எதுக்காக சில வேளையில வருது அப்படின்னா அவர் நாமும் மகிமை அடைவதற்காக. அவர் நம்ம வெயிட் பண்ண வைக்கிறாரா? வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஏற்ற வேலையில வரும் பொழுது ஒரு சின்ன கீரலை கீறி விட்டானா ரத்தம் பாய்ச்சிக்கிட்டு ஓடுங்க. ரத்தம் கட்டி இருக்கா உன் நரம்புகளில, அவைகளை அந்த காரியத்தை சீர் செய்வதற்கு ஒரு நொடி பொழுது உன் சந்ததியை காண்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா நீ உன் சந்ததியை காண்பது நிச்சயம். இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். நீ சோர்ந்து போகாத. திடனற்றவனாய் இருந்த வேளையில கர்த்தர் உனக்குள்ளாக திடனை கொண்டு வருகிறார். இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, அப்போ அவன் பார்வை அடைந்து பார்வை இல்லாதவனா இருக்கும்போது எவ்வளோ திட நம்பிக்கை இருந்திருக்கும். எத்தனை பேர் தூஷணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பாவம் பண்ணான்னு எத்தனை பேர் கேள்வி கேட்டு அவனை கொண்டு எடுத்திருப்பாங்க. இல்லைங்க, மனுஷனை ஒரு பொழுது நம்மளை கேள்வி கேட்க எழும்பினாலும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தர நம்ம கிட்ட வார்த்தை இருக்காது. ஒரு நாள் நம்மை பதில் சொல்ல வைப்பா. எப்ப தெரியுமா? அவர் அற்புதத்தை செய்ததுக்கு அப்புறம் சொல்ல வைப்பார். அப்போ தூஷணம் பண்ணின மனுஷன் நம்ம முன்னாடி நிற்கவே முடியாதுங்க, தோத்து போயிடுவாங்க. ஏன்னா நீங்க தேவனோடு இருக்கிறபடினால 1000 வார்த்தைகள் உங்களை கிழித்தாலும் ஒரு வார்த்தை உங்களோடு உண்டு. திடன்கொள் மகனே, திடன்கொள் மகளே, அந்த வார்த்தையை நீ பிடிச்சு கொண்டு நீ மேலோங்கி வருவாயானால், பார்த்தது நிமித்தம் கேட்டது நிமித்தம் நீ பலனற்று போய் கிடப்பாயானால், இதோ இந்த நாளிலே இதோ வேத வசனத்தை நீ கண்டு அவர் பேசுகிற வார்த்தையை நீ கேட்டு நீ பலனற்ற நிலையில நீ பலன் கொண்டு பெருகுவாயாக. கர்த்தர் உன்னை திடன் அடைய செய்வார், திடன் பெறச் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடி வருகிறவர் தாங்க இயேசு. நீ ஒண்ணுமே இல்லை, உன்கிட்ட பெலனெல்லாம் கொண்டு போச்சுன்னா உன்னை யூஸ் பண்ணுவேன் இவன் அவ்வளோதாங்க அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவான். ஆனால் அது வரைக்கும் நம்ம அவங்களுக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருப்போம். உன்னால் ஒரு காரியம் இனி ஆகாது, நீ வரவே கூடாதுன்னு நினச்சிட்டா. ஆனால் முதல்ல நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணுறது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வச்சு நம்மளை போட்டு தள்ளிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது நம்மளை என்ன பண்ணிடும்? அடுத்த வேலைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கூட போக முடியாமல் அப்படியே சோர்ந்து போகப்படுத்துகிறோம். இல்லை, மனுஷன் வார்த்தையை கேட்டு நீ திடனற்ற நிலையில் இருப்பாயானால் என்று தேவ வார்த்தையை கொண்டு கேட்டு நீ திடன்கொள். உன்னுடைய பலன் எதில் இருக்குன்னா வேதத்தை ஜபத்தில் தான் இருக்குது. நீ ஜெபம் பண்ணும் பொழுது நீ திடன் பெறுகிற மகனாய் நீ இருப்ப. அப்போ பலன்கொள். உன்னுடைய தேவ சமூகத்தில் ஒன்று ஒப்புக்கொள். அப்போ இன்னைக்கு திட நம்பிக்கை ஜெபம் இல்லாததுனால வரும், வேத வாசிப்பு இல்லாததுனால வரும், பரிசுத்தமாக இல்லாததுனால வரும். ஆனால் அவைகளிலிருந்து நீ மேற்கொள்ள கர்த்தர் சமூகத்தில் ஒன்று ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உன்னை பெரிய காரியங்களை செய்ய வைக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் இன்னொரு வாட்டி வாசிங்க. 2 நாளாகமம் 15:8. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேனின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் நிலைத்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அதுக்கு முன்பாக ஆசா என்ன செய்யறாருன்னா, வார்த்தையை கேட்டு தன்னிடத்தில் இருந்த அருவருப்புகளை, விக்கிரகங்களையும் அவன் கொள்ளடித்து கொண்டு வந்த காரியங்களும் நீக்கி போட்டான். அப்போ ஒரு மனுஷன் திடம் கொள்ளணும்னா, கர்த்தருக்கு பிரியமான விதத்துல நடக்கணும்னா, நம்ம இடத்துல நீக்கக்கூடிய அருவருப்புகள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு பக்கம் பார்த்துட்டோம், சோர்ந்து போறவங்களுக்கு ஆண்டவர் திடன் கொள்ள வைக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, கூட இருக்கிறாரு, எல்லாமே செய்கிறாருன்னு நம்ம விசுவாசத்துல பார்த்துட்டோம். அதே பக்கம் அது கிரியை செய்யணும்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு எனக்குள்ள என்ன அருவருப்புகள் இருக்குது? சில வேளையில சில பாவங்கள் நம்மள என்ன பண்ணோம்? பயமுறுத்தும். இப்போ பிள்ளைங்க வீட்டில் இருக்குதுங்க, அம்மாலாம் இல்லை, ஏதோ ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்றதுங்க, ஏதோ ஒரு பொருள் எடுத்து செலவு பண்ணிடுதுங்க அப்படின்னா, அம்மா வந்து ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் வருமா வராதா? வரும். அனுபவம் பேசுது, வரும். சரியா? வரும்.
அப்போ அந்த வரும் அப்படின்னும் போது இது இப்படி இருக்கு, இதுவே அந்த பொருள் இருக்கு, சாப்பிடல, அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணுது. அப்ப அந்த பிள்ளை என்ன சொல்லும்? தைரியமா அம்மா வந்தோன்னா கேட்கும். கரெக்டா? அம்மா இதை தாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்கும். அப்ப அது திடமனதா இருக்கும். முன்னாடியே எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா பயந்துடும். இல்ல, தாய் தானே, அடிக்கவா போறாங்க? இல்லைல்ல. ஏன் பயம் வருது? ஏன் பயம் வருது? தவறு செய்யும் பொழுது பயம். அது குட்டி பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சிறு தவறு செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள திட நம்பிக்கை வரும். அப்ப இன்னைக்கு ஆசா அதை அறிந்தவராய் தன்னிடத்துல, தன் ஜனங்களிடத்துல இருந்த காரியங்களை அகற்றி தன்னை திடப்படுத்தி கொண்டார்கள். அப்ப இன்னைக்கு எதை அகற்ற வேண்டும் என்கிற காரியம் நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குல்ல. எதை அகற்ற வேண்டும்? சில வேளையில, சிலர் இல்லாத வேளையில சிலரை பத்தி பேசும்போதே நமக்கு திட நம்பிக்கையை கொடுக்கும். எப்படி சொல்லலாமா? ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கலவரம் நடந்துச்சு. அதை பத்தி இங்க பேசும்போது அதை பேச பேச என்ன ஆகும்? அதுக்குள்ள நம்ம போய் ஐயோ இங்க நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் எங்கேயோ ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரெயினில் போகும்போது ஐயோ ஆக்சிடென்ட் நடந்து சிரிக்கிறா, அந்த பயம் வந்திருக்கு போல பாவம் பாப்பாவுக்கு. அப்போ அந்த பயம் நமக்கு வந்துடும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு அருவருப்பு தான். எதுக்கு பயப்படணும்? என்ன நடந்தாலும் எனக்கு ஆண்டவர் இருக்காருங்க, அவ்வளோதான். சில வேளை எனக்கு பயம்லாம் வந்திருக்கு. அப்போ நான் சொல்லுவேன், இந்த ஜீவனை கொடுத்தது நீங்கப்பா, அதனால் நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்னு அவர் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது எதற்காக பயந்தனும் அந்த காரியம் விட்டு விலகிறத நான் உணர முடியும். அதனால் இன்னைக்கு நம்ம இடத்துல என்னென்ன காரியங்கள் அருவருக்கத்தக்கதான செயல் இருக்குது, நமக்கும் இறைவனுக்கும் அது நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். என்னுடையது நான் தான் ஜட்ஜ் பண்ணணும். அப்போ எதெல்லாம் என்கிட்ட இருக்கு அருவருப்பா, அதை நான் என்ன பண்ணணும்? நீக்கி போடுகிறவனா இருக்கணும். அல்லேலூயா. அதை நீக்கி போடும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கு. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஆனால் எனக்கு தைரியம் இருக்குன்னா எப்படி? ஒருத்தர் போயிட்டு பேங்க்ல போயிட்டு கொள்ளடிச்சுட்டு வந்துட்டாரு, வீட்டில் பொருள் வச்சிட்டாரு. இப்போ வெளியில தைரியமா போவாரா, பயந்து பயந்து போவாரா? இப்படி வச்சுக்கோ, ஏதோ ஒரு பணம், ஒரு பையில பணம் நேற்று கிடச்சிருச்சு, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ மனசு தைரியமா இருக்குமா, இல்லை பயத்தோட ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்பீங்களா? இப்போ உங்க வீட்டில் 10 ரூபா தான் இருக்கு, உங்க பணம் உங்க வீட்டில் இருக்கு. இப்போ இங்க பயத்தோட உட்கார்ந்து இருக்கீங்களா, தைரியத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தைரியத்தோட. இல்ல, ஏன்? அது நம்ம பணம். பையில இருக்கிறது யார் பணம்னு தெரியாது, எவன் வீட்டுல நிப்பான்னு தெரியாது. புரியுதா? அப்போ அது ஒரு அருவருப்பு தானே. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்போ நம்மை விட்டு போகக்கூடிய அருவருப்புகள் என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க. தேவனுக்கு புரியமில்லாத, ஒருவேளை நமக்கு தெரியவே தெரியாது, என்கிட்ட எந்த அருவருப்பும் இல்லை, நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், நம்ம ஒருவேளை சொல்லுவோம், நான் பரவாயில்ல. இன்னைக்கு இரவு வேளையில தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணலாம்னா, எந்த இடத்துல நீ விரும்பாத அருவருப்புகள் இருக்குமே ஆனால் அவைகளை நீக்கி போடுங்கப்பா. சில பேர் மேல கோபம் கொண்டவர்களா இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம அவங்க முகம் கண்ணு முன்னாடி இருந்தா தானா கோபம் வந்துடும், டிப்ரெஷன் ஆகி கோபப்படுவாங்க. அதுவும் ஒரு அருவருப்பு தான். அந்த ஜியான் சிரிக்கிறான், அப்ப யாரையோ நினைச்சுக்கிட்டே இருக்கான் போல. அப்ப அந்த அருவருப்பு நீங்கும்படியாய் கர்த்தர் சமூகத்துல என்ன பண்ணோம்? நாம போய் உட்காரணும். ஆசா அந்த இடத்துல அழகாய் தன்னிடத்துல இருக்கிற எல்லா அருவருப்பும் நீக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமானபடி. அப்போ இந்த அருவருப்பை நீக்கி போறதுக்கு ஒரு தைரியம் வரணும்ல, திடம் கொள்ளணும்ல. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய அருவருப்புகளை நீக்கி போடுறது திடம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும் முதல்ல. ஆமென். முடியுமா? கஷ்டம்தான். அல்லேலூயான்னு சொல்லிடலாம், ஆமென் சொல்லிடலாம். ஆனா அதை விடுறதுக்கும், அதை அங்கிருந்து வெளியில வர்றதுக்கும் மனசு அலோவ் பண்ணாதுங்க. ஏன்னா சத்ரு நம்மளை அவ்வளவு சீக்கிரம் வெளில விட மாட்டேன். ஏன்னா அந்த அருவருப்புகளை நம்ம மாட்டி இருக்கும்போது தேவன் பக்கம் போயிட முடியாது. சில பேர்லாம் பெர்ஃபெக்டா இருப்பாங்க, நீதிமானா இருப்பாங்க, பெர்ஃபெக்டா இருப்பாங்க, எதுவுமே பண்ணாம இருப்பாங்க. ஆனா சில வேளையில மனது நிமித்தம் ஒரு கோபம் கொண்டு அது நிமித்தம் கோபப்பட்டு சில காரியங்களை செஞ்சிடுவாங்க. இது இன்னும் வெளியில யாரும் பாவம் செய்யணும்னு சொல்லிட்டுலாம் செய்யறது கிடையாது. யாரும் அருவருப்பு தக்கதான காரியம் வச்சுக்கணும்லாம் வச்சுக்கிறதுல, தன்னிலை அறியாமல் அது உள்ள வந்துடுது. ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியாதபடி பாவிகளா தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுல இருந்து ஓவர்கம் பண்ணணும்னா கர்த்தர் தான் நம்ம பலப்படுத்துகிறவராக.
அப்போ அவைகளை நீக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியத்தில் திடம் கொள்கிறவராய் எதில் இருக்கணும்னா, எடுத்து வாசிங்க 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 10வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உன்னை தெரிந்து கொண்டார். தாவீது ராஜா தேவன் சொல்லுகிற காரியம். எஸ்றா 10:4-5 வாசிங்க. அல்லேலூயா. அங்க தாவீது பார்க்கிற ஆலயத்தை கட்டுவதற்கு திடம் கொண்டவனா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்க சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு தேவ ஆலயமா இருக்கிற நாம நம்மை அழகுபடுத்திக் கொள்வதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு திடமனதுள்ளவர்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கரைகளை நீக்கி போடணும். அடுத்து ஜெபத்தினாலே நம்மளுடைய ஆலயத்தை பாதுகாக்கணும். ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஆலயம் கெட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நல்ல மனதோடு திடம் கொண்டவர்களாய் எசேக்கியா அழகாய் பார்க்கலாம். இடிந்த மதில்களை கட்ட திடம் கொண்ட 2 நாளாகமும் 32:5 வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எசேக்கியா ராஜா திடம் கொண்டு இடிந்த மதில்களை கட்டுவதற்கும் திரளான ஆயுதங்களை உருவாக்கி அந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக ஆட்களை திரட்டினவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இடிந்து போய் கிடைக்கிற உன் வாழ்க்கையை கட்டுவதற்கு நீதான் பலப்பட்டு மேல வரணும். அல்லேலூயா. பெருமை இல்லாத பிள்ளைகளாய் நாம இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, இத்தனை வேலையிலையும் நம்ம தாண்டி வந்திருக்கோம்னா தேவ கிருபை தான். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ம் 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 இதோ அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையில இருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தின் நிமித்தம் தானியேலுக்கு பயம் வந்ததுங்க. வேற ஒன்றும் இல்லை. இது இந்த 7, 8 எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் காண்கிற சொப்பனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல கனெக்ட் பண்ண முடியும். கர்த்தர் சித்தமானா அதை ஒரு நாள் நம்ம அதை பார்க்கலாம், ஸ்டெடியா பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு தனித்து விடப்பட்ட நிலையில இங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு உதவுவதற்கோ உங்களை தூக்கி நிறுத்துவதற்கோ தனிப்பட்ட விதத்துல தனித்து விடப்பட்டவர்களா இருப்பீங்கன்னா கவலை கொள்ளாதீங்க, பயம் அடையாதீங்க, திகில் அடையாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று கேட்குற, ஒரு விளையாட்டாக கேட்குறேன்.
நம்ம சில வேளையில் நம்மளோட பிரச்சனைக்கு யாராவது ஒரு அற்புதம் செஞ்சா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு அதை கற்பனை பண்ணி பார்த்துட்டுண்டா? ஒரு ஜெபம் பண்ணி டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு அது திறந்து, இந்தாங்கப்பா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பணத்தையோ ஒரு பொருளையோ கொடுத்து அப்படி கற்பனை பண்ணி ஜெபம் பண்ணது எத்தனை பேர்? தவறு கிடையாது. அது எல்லாருக்கும் ஆண்டவர் செய்வாரான்னு எனக்கு தெரியாது. நம்ம எலியாக்கள் அல்ல காகத்தை கொண்டு போஷிப்பதற்கு, புரியுதுங்களா? காகத்தை கொண்டு போஷிப்பதற்கு நாம் தீர்க்கதரிசியாகி எலியா இல்லை, ஓகேங்களா? அது சில பேருக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் யாருக்கோ கிடைச்சதை நினச்சி நம்ம கற்பனை பண்ணி நம்ம அநேக வேளையில் சோர்ந்து போயிருக்கோம். இல்லை, ரெண்டு தவறு செய்கிறோம். ஒன்று என்னன்னா, அற்புதம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறது நல்லது, ஆனால் அந்த அற்புதம் இன்னார் மூலியமாக தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம்ல, அது தவறான செயல். ஒரு ஜெபம் பண்ணியிருப்போம், இந்த மனுஷங்க வந்து நமக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு ஒரு மனுஷனை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணியிருப்போம், இல்லை? ஓகே, சில வேளையில் அது நடந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன காரியம் செய்யணும்னா, தேவனே நீர் எனக்கு இதை செய்யுங்க, என்னை பெலனுள்ளவனாய் மாற்றுங்கன்னும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, உன் கையின் பிரயாசத்தை வைத்தே உன் கடன்களை அடைக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அநேக வேளையில் நம்ம பெற்ற கடனுக்கு ஜெபம் பண்ணி யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும், யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அப்படி அல்ல, அது 100ல் ஒருத்தருக்கு தான் அந்த அற்புதம் நடக்கும். ஆனால் மிச்சம் 99 பேருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் கையின் பிரயாசத்தை வைத்து, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை வைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ அவர் நமக்காய் கொடுத்த ஞானத்தை வைத்தே நம்ம பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ உன்னுடைய பலன், உன்னுடைய நம்பிக்கை மனுஷன் மூலமா இது பிரச்சனை சால்வ் ஆகும். நான் இன்னைக்கு அதிலிருந்து விட்டுட்டு மனுஷனை நம்பும் பொழுது திட நம்பிக்கை வருவது உறுதி, கர்த்தரை நம்பும் போது திடம் கொண்டு மேல் வருவது நிச்சயம். அப்போ மேலே நீங்கள் வரணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஞானத்தை நான் பயன்படுத்தக்கூடிய பலனை கொடுங்கப்பா, நீர் கொடுத்த தாளந்தை நான் இரட்டிப்பாக்குவதற்கு எனக்கு பலனை கொடுங்கப்பா. அல்லேலூயா. அப்போ திடன் கொண்டு ஜோனத்தான் அந்த யுத்த களத்தில் தன் காரிய சுத்திக்காரனோடு போனதுக்கு காரணம் அவன் மேலே இருந்த பலன் சரீர பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினாலே அவன் போகும் பொழுது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது அங்கே ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் மனுஷன் மேலே இன்னைக்கு இருக்குன்னா தூக்கி குப்பையில் வச்சுடு. தேவ பக்கம் உன் நம்பிக்கையை நீ திருப்பு, தேவ பக்கத்தில் உன் விசுவாசத்தை திருப்பு. கர்த்தர் உன்னை பழுகி பெருக செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.